தங்கலான். நம்ம டைரக்டர் பா. ரஞ்சித் சார்பட்டா படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் பெருசாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்ம விக்ரமோட கெட்டப்பை பார்த்தோன்னே முடிவு பண்ணிட்டோம். ஆஹா, இந்த படம் வேறு லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது இன்னும் நம்மளுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகி போச்சு. எந்த படத்துலையுமே இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நடிச்சதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பற்றி ப்ரெஸ் மீட்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நாளே போய் பார்த்துணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். 2022 பார்த்தீங்கன்னா கோப்ரா படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 ஆகஸ்ட் 15 இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ படம் எப்படி இருந்துச்சு? இந்த படத்தோட கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த தேட்டரில் போய் உக்காந்துங்க, இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியமாக அனுபவிச்சதே கிடையாது. எப்படி சொல்கிறது, இந்த மியூசிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பேஸில் கரெக்டாக வருது. இவங்க பேசுகிற டைலாக் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ எஃப்எம் ரேடியோவில் ஒரு சின்ன ஓரத்தில் ஒரு சவுண்டு வந்து எப்படி இருக்கும் அந்தமாரி டைலாக்லாம் கேட்குது. ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது, அவங்க பேசுறது புரிய மாட்டேங்குது. ஒரு தேட்டரில் உட்காந்து படம் பார்க்குற ஃபீலே இல்லைங்க. ஒரு கடத்து மேலே உட்காந்து பார்க்க முடியாமல் ஏஞ்சி போய் கம்ப்ளைண்ட்லேயே பண்ணிட்டேன் வெளியில் போயிட்டு. ஆனால் அந்த படத்தில் அப்படி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க பேசுகிற டைலாக் கூட நம்ம சாப்பிட்ற சிப்ஸ் சவுண்டு தான் கேட்குது. அதே தேட்டரில் நிறையா படம் பார்த்துக்கிறேன், ஆனால் அந்த மாரி நடந்ததே கிடையாது. இந்த படத்துக்கு மட்டும் ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரில. சரி, அது போட்டு விடுங்க. இப்போ நம்ம கதைக்கு வருவோம். நம்ம விக்ரமோட ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா சொந்த நிலத்திலே அடிமையாக வாழ்ந்துருக்கிறாங்க. அதாவது இவங்க யாருன்னா பழங்குடியினர். இவங்களை மேலே அவன் திறப்பான் பார்த்தியா, அவன் தான் இவங்கள அடிமையாக வச்சுருக்கான். இவங்க சொந்தமான நிலத்தில் இவங்களே பயிர் வச்சு அறுவடை பண்ணி அவன் கையில் குத்துடணும். அதுக்கான சாப்பாடு காசெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் கையிலேருந்து வாங்கிக்கிறான். அதுவும் ரொம்ப கம்மியான சில்லறை காசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா களி தரான். அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவன் குடைச்சல் கொடுக்குறான். இப்படியே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுன்னு அந்த கிராமத்தில் இருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுறான், அந்த கிராமத்துக்கு வரான். இந்தமாரி நான் தங்கத்தை தேடி போகிறேன், நீங்களாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். நம்ம விக்ரம் கேட்பாரு அந்த பிரிட்டிஷ்காரனை பற்றி, இந்தமாரி நான் தங்கம் கண்டுபிடிச்சி கொடுத்தா நீ எங்களுக்கு என்ன தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. தேவையானது எல்லாமே நான் தரேன், உங்களுக்கு தங்கத்தில் பாதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி அவங்கள மனசை மாற்றி அங்கே வந்து கூட்டின்னு போயிடுறான். அதாவது மொத்த கிராமமே கிளம்பி போவாது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் தான் போவாங்க. விக்ரமும் அவங்க பசுபதி ஒரு 4-5 பேர் தான் போவாங்க. ஒரு பெரிய ஆற்றை கடந்து போனோம். அந்த ஆற்றுல இறங்கி போகிறாங்க. நம்ம விக்ரம் கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேய் உருவம் போல் தண்ணியில் வருது. அவரை ஈத்துட்டு போய் அந்த கல்லில் சொறி விட்டுது. இவங்க போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றை கடந்து அந்த காட்டை கடந்து மலையை கடந்து இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தில் இருக்கிற அந்த மலைக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவரை காப்பாற்றி மேலே கொண்டு வந்துடுறாங்க. இப்படியே இந்தமாரி நிறைய பிரச்சனை கடந்து போய் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அந்த தங்கத்தில் இருக்கிற மலையை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தங்கத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ்காரன் சொல்கிறான், இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அவர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸே கொடுத்துருவான். உன்னை புகைந்து பேசுறதுக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சொல்லி துப்பாக்கி ஒன்று கொடுத்து அவருக்கு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸு ஒன்று கொடுப்பான். அவனும் ட்ரெஸ்ஸு, நீ பெரிய திறமைசாலி, குதிரையில் ஏற்றி அனுப்பிடுவான் ஊருக்கு, நீ போய் மொத்த பேரையும் கூட்டின்னு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம விக்ரம் என்ன பண்ணுவார், நம்ம நிலத்தெல்லாம் ஏற்றி வாங்கியிருந்தான் பார்த்தியா ஒருத்தன். அங்கே ஊருள்ள போனவன் பார்த்தீங்கன்னா இவர் வித்தியாசமாக இருப்பார். இந்த பிரிட்டிஷ்காரன் ட்ரெஸ்ஸு போட்டுக்கின்னு குதிரையில் வருவார், துப்பாக்கியில் எடுத்துன்னு வருவார். துப்பாக்கி எடுத்துன்னு போயிட்டு அந்த இளவரசங்கிட்ட மிரட்டி அந்த பத்திரத்தை மீட்டுருவார். அதுக்கப்புறம் அவங்களோட கிராமத்தில் ஏதோ பேசி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கூட்டின்னு போயிடுறாரு. அவர் என்ன சொல்லி கூட்டின்னு போவார்னா, இந்த கிராமத்துலேயே இருந்து சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுன்னு வாயத்துடியா அங்கே போய் ஏதாச்சும் கஷ்டப்பட்டு ஏதாவது பலன் கிடையாதா பார்க்கலான்னு சொல்லிட்டு இவர் எப்படியே பேசி கூட்டின்னு போவார். அந்த கூட்டத்தில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார், சூப்பராக இருக்கும். சாவுக்கு துணிஞ்சுக்கணும் மட்டும்தான் இங்கே வாழ்க்கை, இந்த கிராமமே கிளம்பி போவோம். அப்போ எனக்கு இந்த பரதேசி படம் பார்த்து தான் ஞாபகம் வருது. அந்த கட்டிங்கி அந்த கும்பலாக பார்த்தீங்கன்னா போவாங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபீல் கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். இந்த கிராமமே பார்த்தீங்கன்னா அந்த போகிற வயலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கஷ்டங்கள், பாம்பு, சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. நிறைய பேர் பேய் பூச்சிக்கும், இந்தமாதிரி நிறைய கஷ்டத்தை பற்றி அனுபவிச்சுனே இருப்பாங்க திருப்பி. நம்ம ஜிவியோட பிஜிஎம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே திகிலாக அந்த பேய் படத்தில் சவுண்டு எப்படி இருக்கும் அதுமாரி கூட்டிகிட்டு போகிறாரு. ஏதோ நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு ஃபீலாக இருக்கும். அதாவது ஒரு பேய் இருக்குது, கன்ஃபார்மாக பேய் இருக்குதுன்னு விக்ரம் கண்டுபிடிச்சிருக்குது. அந்த பேய் பார்த்தீங்கன்னா மாளவிகா தான். அந்த தங்கத்தை எடுக்க விடாமல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மாளவிகா மேனன் தான். இப்படியே எல்லா இடத்துலையும் தங்கத்தை கண்டுபிடிச்சி தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்து மேலே சாப்பாடு தண்ணி இல்லாமல் இந்த கிராமமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படும். அந்த மாளவிகா பார்த்தீங்கன்னா அவ்வளோ டார்ச்சர் பண்ணி எடுக்கும். ஸோ எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. நம்ம விக்ரம் பார்த்தீங்கன்னா விடவே மாட்டார். தங்கம் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் கண்ணு மட்டும் அங்கே தெரியும். ஏதோ பேசி அவங்க மனசை மாற்றி வாங்க தோண்டலான்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய் எங்கே பார்த்தா தோணி எடுப்பார். மறுபடியும் அந்த கிராமத்தில் ஒரு ஃபைட்டு வரும். மாளவிகா பார்த்தீங்கன்னா எங்களோட சேர்ந்து ஆவியாக பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுருப்பார். ஒரு இடத்துல அப்படியே மயங்கி கீழே விழுந்துருவார். அப்போ தான் ஒரு விஷயம் அவருக்கு புரிய வருது. மாளவிகாவோட சேர்ந்து கிட்டத்தட்ட 5ஆம் நூற்றாண்டு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த தங்க மலையை பார்த்தீங்கன்னா விக்ரமும் நம்ம மாளவிகா மேனும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா பாதுகாத்து வந்திருந்தாங்க. யாருமே இந்த தங்கத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சபதம் போட்டு இந்த மலையை பார்த்தீங்கன்னா பாதுகாத்துட்டு வந்திருந்தாங்க. ஒரு கடத்து மேலே யாரோ தாக்கப்பட்டு நம்ம விக்ரமும் மாளவிகா மேனும் இறந்து போயிருப்பாங்க. ஆனால் மாளவிகா மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பேய ஆவியாக பார்த்தீங்கன்னா அந்த மலையை இன்னமும் பாதுகாத்துட்டு வந்திருப்பாங்க. நம்ம விக்ரமுக்கே அப்போ தான் அதிர்ச்சியாக இருக்கும். இப்போ தான் எனக்கு எல்லாமே புரியுதுன்னு சொல்லிட்டு மாளவிகா மேனங்கிட்ட நல்லா பேசிகிட்டே இருப்பார். அப்போ நம்ம விக்ரம் ஏஞ்சி ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் மாளவிகா மேனங்கிட்ட, எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துச்சு,
நல்லா பேசி சமாதானப்படுத்திடுவார். இந்த கிராம மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இனிமேல் இந்த தங்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படி இப்படின்னு பேசி பார்த்தீங்கன்னா மாளவிகா மனசை மாற்றிடுவார். அப்புறம் பார்த்தீங்கன்னா மாளவிகா மேலே பார்த்தீங்கன்னா நீ போய் அந்த தங்கத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்ருவோம். ஒரு வழியாக போய் அந்த தங்கத்தை உடச்சி எடுத்துன்னு வெளியே வந்துடுவார். எடுத்துன்னு வந்து எல்லா கிராமத்துக்கிட்ட எல்லாத்தையும் காட்டுவார், இங்கே பாருங்கள் தங்கத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு. அங்கே இருக்கிற பிரிட்டிஷ்காரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இறந்து போயிருப்பாங்க. அந்த தங்கத்தை எடுத்துன்னு வெளியே வரும்போதும் பார்த்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் கும்பல் இன்னொரு கும்பல் பார்த்தீங்கன்னா அங்கே வர ஆரம்பிப்பாங்க. இப்போ அந்த பிரிட்டிஷை இந்த மலையை தொட விடாமல் ஏற விடாமல் இந்த கிராம மக்களே பார்த்தீங்கன்னா எதிர்த்து நிற்பாங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னா அதோடு முடிஞ்சுது. சரி அதெல்லாம் போட்டு விடு, படத்துக்கு போகலாமா வேணாவா, நல்லா இருக்குதா இல்லையா அதை மட்டும் சொல்லு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த பரதேசி படம், 1001 இதெல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கலந்து அடித்த மாதிரி இருந்துச்சு. நம்ம தேட்டரில் ஒரு 2 மணி நேரம் உட்காரனா அடுத்தடுத்து ட்விஸ்ட்டு ஏதாச்சும் ஒன்று அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக டக்குன்னு அப்படியே கொண்டு போகணும் நம்மளை. இதில் பார்த்தீங்கன்னா அந்தமாரி எதுவுமே கிடையாது. அது பாட்டுன்னு தங்கத்தை தேடி போகிறாங்க, மலையை தேடி போகிறாங்க, ஆற்று கடந்து போகிறாங்க, இப்படியே தான் போகுது. அங்கங்கே பேய் வருது, பாம்பு வருது. நம்ம விக்ரம் மட்டும்தான் அந்த கதாபாத்திரத்துக்கு ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. வேறு யாருக்கும் பெருசாக கதாபாத்திரமே எழுதலை. இந்த காலா படம், கபாலி படம்லாம் பார்த்துருப்பீங்களே, அதெல்லாம் எப்படி போவோம், அப்படியே ஒரு போராக மந்தமாக போயின்னு இருக்கும். சரி ஃபஸ்ட் ஹாப்பில் தான் கொஞ்சம் போராக இருந்துச்சு. சரி செகண்ட் ஹாப் செம்ம விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு நினச்சேன். செகண்ட் ஹாப்பில் அப்படியே தான் இருக்குது. ஃபஸ்ட் ஹாப்லேருந்து கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளை அப்படியே கூட்டிகிட்டே போவாங்க. பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒன்றுமே கிடையாது. இந்த படம் முடிஞ்சு நம்ம வெளியே வரும்போதோ அட பாருங்க என்னடா இப்படி சப்புன்னு முடிச்சிட்டிங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். படம் பார்க்கும்போது அந்தளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்டே இல்லாமல் தான் பார்க்கறது. புது கதையே எதுவுமே இல்லைங்க. ஏன்னா இந்த 1001 பரதேசி படம்லாம் நம்ம பார்த்துட்டோம், அதுமாரி தான் போகுது. ஆனால் நிஜமாக பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க, இப்படி தான் ட்ராவல் பண்ணி போனாங்க, தங்கத்தெல்லாம் பார்த்தா இப்படி தான் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த காலத்தை பற்றி அழகாக சொல்லியிருக்காரு. நம்ம விக்ரம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு, அது மட்டும் நல்லா தெரியுது. அவர் அப்படியே வாழ்ந்துருக்காரு. அவரோட கெட்டப்பு, அவர் பேசுகிற பாஷை, அவர் நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். சரி போதும் விடுங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. பாய்.